வணக்கம். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு முழு கத்திரிக்காய் இதோட இன்னும் சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்கிட்ட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது எடுத்திருக்கேன். இது மாதிரி கத்திரிக்காவை எடுத்து இது மாதிரி கீறி விட்டுக்கோங்க. கீழே இதோட காம்போடு இருக்கட்டும். மேலே இது மாதிரி கீறி உள்ளார பூச்செல்லாம் இருக்கான்னு பார்த்து இது மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருக்காமல் இருக்கும். அது சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் இருக்குது. அது ஒரு 10 ஒரு ஸ்மால் சைஸ், ரொம்ப சின்ன சைஸ் பெரிய வெங்காயம். அதில் நான் 10 எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 பூண்டு பல்லை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, குழம்பு தாளிக்க கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ எல்லாத்தையும் என்னென்ன போட்டு வதக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம். எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ எது வேணாலும் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானோடனே வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ பூண்டு பல் ஒரு 6-7 பூண்டு பல் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். முன்னாடியே இதை போட்டிங்கன்னா மருந்து வாசனை அடிக்கும், ஜீரகம் பொரிஞ்சு. அதனால் இப்போ லாஸ்ட்டாக போட்டு நல்லா இதையும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் மசாலா ஜாமான் எல்லாம் சேர்த்துக்கணும். குழம்பு மிளகாத்தூள் இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்குவோம். அப்புறம் தேவைன்னா குழம்புக்கு டைமில் போட்டுக்கலாம். இது மல்லித்தூள் மிளகாத்தூள் கலந்தது. உங்கள்கிட்ட தனித்தனியாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ, நிறைய தேங்காய் பூ வேணால் இனிப்பு டேஸ்ட் கொடுத்துரும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. போட்டு இப்போ தேங்காவையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய்க்குள்ளே கொஞ்சோண்டு மசாலா உள்ளார வச்சு இதை வதக்கி எடுத்துக்கோம். சும்மாவும் கத்திரிக்காயை வதக்கலாம். அந்த கத்திரிக்காயை எடுத்து சாப்பிடும்போது அது உள்ளார அப்படியே ராவாக இருக்கும், பச்சையாக நல்லா இருக்காது சாப்பிட. இந்த மசாலாவை உள்ளார வைக்கும்போது நல்லா தக்காளி புளிப்பு காரத்தோடு நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்குவோம். இது மாதிரி கத்திரிக்காயில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் இப்போ அந்த கத்திரிக்காவை போட்டுருவோம். இந்த மசாலா வைக்காமையும் சும்மா வதக்கலாம், ஆனால் டேஸ்ட் இருக்காது கத்திரிக்காய்க்குள்ளே. அதனால் கொஞ்சம் மசாலா வச்சு வதக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்குவோம். அப்படியே வேகட்டும். கொஞ்சம் வெந்தோன்னு பரட்டி விடுவோம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். நல்லா வதங்கினோன்னே இப்போ கத்திரிக்காவை எடுத்துருவோம். ஏன்னா குழம்புல வேறு வெந்து வரும் கொஞ்சம் நேரம். அதனால் இந்த மாதிரி வதங்கி வந்தோன்னே எடுத்துப்போம். இப்போ இந்த கத்திரிக்காவை எண்ணெய் சட்டிலேருந்து எடுத்து வச்சுருவோம் தனியாக. இப்போ அதே எண்ணெய் சட்டில் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறதுனா ஊற்றிக்கிங்க. கடுகு சோம்பு போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. அது நல்லா பொரிஞ்சோடனே கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினோடனே இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். மசாலா போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலரும் கொடுக்கும். காஷ்மீரி மிளகாத்தூளோ சாதா மிளகாத்தூள் போட்டிங்கன்னா காரமாக இருக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும்.
அதோட அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கணும். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. அப்போ நல்லா வதக்கி விட்றப்ப நம்ம வேறு தக்காளியில் போட்டிருக்கோம் உப்பு எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் நாங்கள் உப்பு போட்டுக்கிறோம். மிளகாத்தூளும் அப்போ போட்டு வதக்கி அரைச்சிட்டோம். அதே போதும், எங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்குது, விட்டுட்டோம். உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. இப்போ வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் போட்டு அடுக்கி விட்டுறோம். அப்படியே மெதுவாக உடையவே உடையாது. இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கும். அப்போ தான் புளிப்பு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ புளி தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்லையே போட்டிங்கன்னா அதுலேயே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு இதில் நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த ஓரமெல்லாம் எண்ணெய் பதிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டா கூட போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.